இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு ஒரு சிம்பிளான சீஸ் மஷ்ரூம் கறி பப்பைஞ்சா வச்சு ரொம்ப சூப்பரான சீஸ் மஷ்ரூம் தான் பண்ண போகிறோம். ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் பண்ணிடலாம். அது ଗୋଟେବଢ଼ିଆ चीज़ मशरूम କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ଇଜି ରହିବ, ସିମ୍ପଲ୍ ବି ରହିବ। ଫ୍ରାଇଂ ପ୍ୟାନ୍ରେ ଟିକେ ବାଟର ପକାଇବା ପାଇଁ ଦରକାର, ସେ ସାଙ୍ଗରେ ଟିକେ ତେଲ ବି, ବେଶୀ ଟାଇମ୍ ଲାଗିବ ନାହିଁ। ମଶରୁମ୍ ପ୍ଲସ୍ ଗାର୍ଲିକ୍, ପିଆଜ ଆଉ ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரிகனோ ஸ்பைசஸ் பக்கிக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சங்கரை படியாக குறிப்பாக பெஞ்சாச்சு. இந்த மஷ்ரூம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே பண்ணிடலாம், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சீஸி மஷ்ரூம் மாதிரி இருக்கும். பட்டர் போட்டுட்டு கொஞ்சமாக கார்லிக் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக கட் பண்ணி போட்டுக்கலாம், சின்ன சின்னதாக. பசங்களுக்கு வந்து நம்ம கார்லிக் போட்டோன்றது தெரியாமல் வந்து செம்ம சூப்பராக டேஸ்டியாக சாப்பிடுவாங்க. கார்லிக் கூட வந்து வெங்காயமும் கொஞ்சம் சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் வந்து ஒரு பாக்கெட் தான், அது கரெக்டாக கட் பண்ணி வச்சுட்டோம்னாவே போதும். சீஸும் மஷ்ரூமும் ப்ளஸ் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணி பண்ணுறதால இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும்। चीज़ मशरूम प्लस फ्रेश क्रीम यूज करी बना सेटा पे बढ़िया टेस्ट भी रही मशरूम। ये संगे गार्लिक बोलो कंचा स्मेल छाड़ा टाइम फ्राई करने दरकार। तापर प्याज पकाइबा दरकार। प्याज ना बेसी गोल्डन कलर फ्राई करने दरकार नहीं, नार्मल फ्राई करने टाइम ठीक रही। இது வந்து கார்லிக் வந்து ரொம்ப கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணோன்னா நார்மலாக ஃப்ரை பண்ணாவே போதும்। வெங்காயமும் வந்து ரொம்ப ஃபுல்லாக கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் பச்சையாக இருக்கும்போது தான் இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்। கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ரொம்ப மசாலா போட்டுட்டு பண்ணாமல் சின்ன பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து எப்போவுமே பசங்களுக்கு வந்து சீஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்। இது ப்ரெட் கூடவும் வச்சு சாப்பிட்லாம், இல்லை பரோட்டா கூடவும் சாப்பிட்லாம், சாப்பாடு கூடவும் ரொம்ப நல்லாயிருக்கும்। ஒயிட் க்ரீம் மஷ்ரூம் இல்லாமல் நார்மலாக ரொம்ப கிரேவி இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மஷ்ரூம்। व्हाइट क्रीमी मशरूम टाइप बेसी पानिया टाइप रोब नहीं, नॉर्मल बेसी थिक रोब, बढ़िया टेस्ट भी रोब खाइबा पाई। और मशरूम है ना बोलो फ्राई होगा टाइम रे प्याज सा बेसी पतला कट करके मशरूम क्लीन करके रखुची ना आमे से मशरूम यूज करके जाऊँगी। ஒரு சின்ன காளான் பாக்கெட் தான், நல்லா சின்னதாக கட் பண்ணி அழகாக அது மண்ணெல்லாம் இல்லாமல் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னாவே போதும்। மஷ்ரூம் வந்து பசங்களுக்கு ரொம்ப நல்லது, சின்ன பசங்களுக்கு। நான் எல்லா வெஜிடபிளும் கொடுக்குற மாதிரி இந்த மஷ்ரூமும் கொடுத்து பழக்கப்படுத்திக்கலாம்। வெங்காயம் பூண்டு வந்து பட்டரில் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப கோல்டன் கலரெல்லாம் ஃப்ரை பண்ண வேணாம்। அது கூடவே வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுக்கலாம், மெலிசாக கட் பண்ணிவிட்டு। मशरूम है ना बेसी छोटो पतला कट करके रखुचे ना सेटे एबे ये संगे मिक्स करबा पई दरकार। बेसी मसाला सब किछि पकी बनाए, नॉर्मल टिके पकी टोस्ट करबा टाइम रे बढ़िया आसी जीवो। टिके लूण पकीबा पई दरकार, राग पई ना रेड चिली फ्लेक्स पकीबा तो ठीक रहइबो। से संगे टिके ओरिगनो स्पाइसेस भी मिक्स करबा टाइम रे बढ़िया रहइबो। நல்லா பட்டரில் வந்துட்டு மஷ்ரூம் நம்ம ஃப்ரை பண்ணும் போதே வந்து மஷ்ரூம்லேருந்து தண்ணி வரும் காளான்லேருந்து, அதுலேயே வந்து அது வெந்துடும்। உப்பு வந்து நம்ம போட்டு பட்டர்லேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும், இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம்। அந்த பூண்டு வெங்காயம் மஷ்ரூம் மட்டும் தான் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம், அது செம்ம சூப்பரான டேஸ்டியாக வரும்। காரத்துக்கு வந்து கொஞ்சமாக ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கும், அதை போட்டிங்களன்னா போதும்। உப்பு கொஞ்சம் கரெக்டாக பட்டர்லேயும் உப்பு இருக்கும், அதனால் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம்। அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக ஒரிகனோ ஸ்பைசஸ், அந்த பீஸாலெல்லாம் போடுற ஸ்பைசஸ் இருக்கும், அதை போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்। பிளாக் பெப்பர் வந்து வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம் காரத்துக்காக। टिके लूण पकीबा दरकार, से संगे घर रेडी करके रखुचे ना गोल मर्च सेटा टिके पकीबा दरकार राग पाई। बेसी मसाला नहीं, सिंपल रहिबो, बढ़िया टेस्टी भी रहिबो एटा मशरूम। और प्याज गार्लिक गोल मर्च लूण संगे मशरूम बोले फ्राई हो कि बेसी मसाला खाइबा नहीं कोई लोग कि ये मशरूम है ना बढ़िया टेस्ट आसीबो। இந்த மெத்தடில் வந்துட்டு நீங்கள் பன்னீர் கூட பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு। ரொம்ப மசாலா எதுவுமே போடாமல் சிம்பிளாக வெங்காயம் பூண்டு வெறும் மிளகு தூளோட ரொம்ப நல்லா ஃப்ரை ஆகிடும் மஷ்ரூமு। ஒரு மஷ்ரூம் பாக்கெட்லேயே நம்ம சீஸ் எல்லாம் போடுறதால பசங்களுக்கு வந்து ப்ரெட்டு நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக டோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூட வச்சு சாப்பிட்டாவும் ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பாடு கூடவும் நல்லாயிருக்கும்। இது வந்துட்டு நம்ம பீஸாவில் நீங்கள் கிடைக்கிற அந்த ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு இல்லைன்னா பாக்கெட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம்।
அது கூட கிடைக்கிற பீஸா பாக்கெட் நம்ம வாங்கும் போதே அதுக்கு கூடவே கிடைக்கிற எல்லா ஸ்பைசஸும் இது கூட மிக்ஸ் பண்ணோம்னாவே செம்ம சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். காரத்துக்கு இது மட்டும்தான் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ଆମେ ପିଜ୍ଜା କିଣିବା ଟାଇମ୍ରେ ମିଳିବ ନା ରେଡ୍ ଚିଲି ଫ୍ଲେକ୍ସ ଆଉ ପ୍ୟାକେଟ୍ ସ୍ପାଇସେସ୍ ସେଇଟା ବି ୟୁଜ୍ କରିପାରିବ। ଆଉ ପ୍ୟାକେଟ୍ରେ ଗାର ରହିବା ଟାଇମ୍ରେ ବି ସେଇଟା ବି ରାଗ ସେମ୍ କରେକ୍ଟ ରହିବ। ଏତିକି ମସଲା ପକେଇକି ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ରହିବ। ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଆଉ ଚିଜ୍ ଟିକେ ପକେଇକି ଫ୍ରେଶ୍ କ୍ରିମ୍ ଟିକେ ପକେଇବା ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ବି ଆସିବ। ଖାଇବା ପାଇଁ ବି ଆଉ ବଢ଼ିଆ ରହିବ। ଇନ୍ କେସ୍ ଆପଣ ପାଖରେ ଚିଜ୍ ନାହିଁ ରହିବ ନା ଆପଣ फ्रेश क्रीम रोइबा नहीं ना कीरर ऊपर आसना सरू सहीटा भी बोल बीट करके यूज कर कोरिएंडर लीव्स ना बेसी छोट छोट कट करके ए टाइम मिक्स करबा टाइम मशरूम टेस्ट भी आउ बढ़िया आसीबो। கொஞ்சமா வந்து கொத்தமல்லி சின்ன சின்னதா கட் பண்ணி நல்லா மஷ்ரூமோட மிக்ஸ் பண்ணிடலாம்। மஷ்ரூமில் தண்ணி எல்லாம் இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக இதுவாகிடுச்சு பாருங்கள்। இந்த டைமில் வந்துட்டு நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு। இன்கேஸ் உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா வீட்டில் பால் ஏடு இருந்ததுன்னா நல்லா பீட் பண்ணிவிட்டு அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னாவே போதும், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு। ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுட்டு நல்லா ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீஸ் போட்டோம்னாவே நீங்கள் ஒயிட் சாஸ் மஷ்ரூம் பண்ணுறதை விட இதோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும்। व्हाइट सॉस मशरूम करबा टाइम रे भी टेस्ट आउ बढ़िया आसीबो नहीं। एटा बेसी मैदा सब यूज करबो व्हाइट सॉस पास्ता पे व्हाइट सॉस मशरूम पे एटा मैदा यूज करबो नहीं, खाली फ्रेश क्रीम पकी की बढ़िया यूज करबो तो टेस्ट बढ़िया रहबो। फ्रेश क्रीम टिके बेसी पकीबा पे दरकार सेटा टिके मिक्स करके तापर चीज पकीबा टाइम रे बोलो टेस्ट आसीबो। ପିଲାମାନଙ୍କୁ ସ୍କୁଲ ପାଇଁ ଲଞ୍ଚ ପାଇଁ ପରଟା କରିବା ଟାଇମ୍ରେ ପରଟା ସାଙ୍ଗରେ ଏଇଟା ମିକ୍ସ କରିବା ଟାଇମ୍ରେ ବି ଠିକ୍ ରହିବ। ମୁଁ ଏଇନା ପିଜ୍ଜାର ପକାଇବ ନା ମସରୁମ୍ ନା ଚିଜ୍ ସେଇଟା ଟିକେ ପକାଇ ଦେଉଛି மஷ்ரூம் சாங்கிற बढ़िया டேஸ்ட் ஆசிபோ। நம்ம பீஸாலெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல மஷ்ரூம்னா சீஸ் அதை போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணோம்னாவே போதும்। கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும், ஏன்னா ஃப்ரெஷ் க்ரீம் அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பாயில் ஆகிடும்। அதுக்காக ଟିକେ ପାଣି ପକାଇବା ପାଇଁ ଦରକାର, ଫ୍ରେଶ୍ କ୍ରିମ୍ ଭଲ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର, ଚିଜ୍ ବି ମେଲ୍ଟ ହେବା ପାଇଁ, ନାଇଁ ତ ବେଶୀ ଡ୍ରାଇ ହେଇଯିବ। बढ़िया टेस्ट आसीबो ये मशरूम सिंपल एंड क्रीमी टाइप रे मशरूम चीज मशरूम आपण माने भी ट्राई करके देखंतु। भलो लगिबो तो लाइक करंतु, कमेंट करंतु, शेयर करंतु, हम चैनल को सब्सक्राइब करंतु। मशरूमல நிறைய வெரைட்டி வந்து நான் வீடியோல அப்லோட் பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு கடாய் மஷ்ரூம் எல்லாமே। ஆனால் இந்த மஷ்ரூம் வந்து சிம்பிளாக பண்ணுறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்। இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்களும் மஷ்ரூமில் நிறைய வெரைட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒரு டேஸ்டியாக இருக்கும்। ஒரே மாதிரி எல்லா வெஜிடபிளும் வெஜிடேரியன் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மஷ்ரூமை ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சூப்பராக இருக்கும், பரோட்டா சங்கர ரொட்டி கூட சாப்பிட்றதுக்காகவும்। இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை கண்டினியூஸாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்। क्रीमी मशरूम गोटे पैकेट मशरूम रे एते टेस्टी मशरूम करि परिबा हम आपण मन भी ट्राई करके देखंतु, भलो लगिबो तो लाइक करंतु। थैंक यू सो मच।